Hi everyone. So Nifty 50 பேக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. இது கேஸ் ஸ்டடி 4. ஸோ ப்ரீவியஸாக ஒரு 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதோட கண்டினியூவேஷன்ஸ் தான். ஸோ ஃபார் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இல்லை வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க போய் வேணால் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே ப்ராப்பராக செட்டப் கிடைச்சிது அப்படின்னா மட்டும் ட்ரேட் எடுப்போம். அண்ட் இது கம்ப்ளீட்டாக வந்து எஸ்எம்சி கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் நிஃப்டி 50ல். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் தருது அப்படிங்கிறது வந்து கேஸ் ஸ்டடிஸ் போட்டு வைக்கணுன்றதுக்காக ஐம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ. ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஏன் ட்ரேட் எடுக்கிறோம், ஏன் ட்ரேட் எடுக்கக்கூடாது இந்த இடத்துல, ஸோ கேண்டில்ஸ் எப்படி மூவ் ஆகுது, அதோட மொமெண்டம் எப்படி இருக்குது, அண்ட் ஸோ ஒரு பேசிக்காக ஒரு சைக்காலஜி படிக்கிற மாதிரி தான் இது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் மார்க்கெட்டில் அர்லியாக டிசைட் பண்ண முடியும். வெதர் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹோல்ட் பண்ணலாமா ட்ரேடை, இல்லை ஹோல்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும் நல்லா. எப்போனா நம்ம சார்ட் கூட பழக பழக சார்ட் நம்ம கூட பழக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் மோரோவர் அது எனக்கு இப்போது அந்த கான்செப்ட்ஸ் வந்து நல்லா புரிய ஆரம்பிக்குது. ஸோ அது சேம் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக அதை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது உங்களுக்கு, இல்லை உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் சில பேர் வந்து எஸ்எம்சி படிச்சுட்டு இருப்பீங்க. எஸ்எம்சி படித்தாலுமே வந்து நம்ம சார்ட்ல எடுக்கிறது வந்து 1 மினிட் சார்ட்ல வந்து எடுக்கிறோம் ட்ரேடிங்க. அண்ட் ஸோ ரொம்ப மைன்யூட் கேண்டில் கூட ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் 1 மினிட்ல. ஸோ ஃப்ராக்டல் ரீடிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மைன்யூட் ஃப்ராக்டல் ரீடிங்ஸ் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, எதனால இது டிமாண்டுன்னு சூஸ் பண்ணுறோம், எதனால சப்ளைன்னு சூஸ் பண்ணுறோம், ஸோ சாலிட் ரீசன்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணணும். ஒரு ஸ்டோரி மாதிரி பில்ட் பண்ணுவோம் பேசிக்காக. ஸோ அதேதான். ஸோ லேட் பண்ணாமல் நான் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து அப் டு 5th 7 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ பாஸ்ட் 3 days அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வந்து 10th வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது, இங்கே ப்ளேஸ் பண்ண முடியுது நம்மளால அப்படின்ட்டு. ஓகே, ஸோ யா, ஜஸ்ட் பிளேயிங் வித் கேண்டில்ஸ் எங்க. ஓகே, ஸோ எப்பயுமே வந்து 1 மினிட்ல இருக்கேன் நான். அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எடுத்த உடனே 9 to 9:15 சில பேர் ப்ரீ மார்க்கெட் நியூஸ்லாம் பார்த்துட்டு, இல்லை வந்து இன்னைக்கான நிலவரம் என்ன அப்படின்னு நியூஸ் பார்க்கறது, இல்லை யார் வந்து அதிகம் செல் பண்ணுறாங்க, யார் வந்து அதிகம் பை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க. பார்த்துட்டு 9:30 வந்து மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிடுவாங்க. பட் நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்காக நமக்கான செட்டப் கிடைச்சதுன்னா மட்டும்தான் என்ட்ரு ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 1/2 to 45 minutes வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட். ஓகே, ஸோ எல்லாரையும் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். லைக் சென்சேட் போகிற மாதிரி போவோம், பட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுவோம். ஓகே, நம்ம எல்லாருமே வந்து செல்லுக்கு போடுவோம் டக்குன்ட்டு. பட் என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு ஒரே கேண்டலில் ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ மார்க்கெட் அவன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போக வேண்டியது தான் அவனுக்கு அன்றைக்கான டார்கெட்டாக இருக்கும். பட் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து லிக்விடிட்டி கெயின் பண்ண முடியும் அவனால. ஸோ மார்க்கெட்டுக்கு எப்படி அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா, நம்மளை ட்ராப் பண்ணி நம்மளோட மணியை இன்வால்வ் பண்ணி நம்ம மணியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவன் போக வேண்டிய டைரக்ஷன்ல ஈஸியாக போயிடுவான், ட்ராவல் பண்ணி போவான். ஸோ அதனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஃபியூ ஹவர்ஸ் இல்லை, வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, பாஸ்ட் 3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ கேண்டில்ஸ், ஒரு 10 to 15 கேண்டில்ஸ் வந்து ஃபுல்லாக ரன் பண்ணி அதோட ஆர்டர் ஃப்ளோ கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ஸோ அதான் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, செல்லிங் ப்ரெஷர் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒரு கேண்டிலாக வந்து ரீட் பண்ணிட்டே வருவேன். எப்படி இது என்னது, எதனால இங்கே ஃபார்ம் ஆகுது, இங்கே எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ யா, லெட்ஸ் கண்டினியூ. அண்ட் மார்க்கெட் வந்து ஸோ அரௌண்ட்
ஒரு 9:22க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல்லுக்கு வந்தது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு ஹியூஜ் கேண்டில். மார்க்கெட் இன்னைக்கு செல்லு தான் ஆகுன்றது தெரியும். ஓகே. ஸோ ஆர்டர் ஃப்ளோ வந்து செல் சைடு இருக்குன்றது தெரியுது. பட் ஆனா மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க யாராவது இந்த கேண்டில் பார்த்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி குடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஆப்வியஸா மார்க்கெட் ரிவர்ஸ் இப்படி ஆயிருக்கும். பெரிய புல்லிஷ் கேண்டில் குடுத்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ குடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நெறைய பேர் எக்ஸிட் ஆவாங்க. பட் என்ன நடக்குதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹையா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இங்க ஒரு கிளீன் பிரேக். ஓகே. ஸோ பிரேக் ஆயிருக்கு மார்க்கெட். அண்ட் மார்க்கெட் மேபி ரிவர்ஸ் ஆகலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் டே ஹையை உடைக்காத வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆர்டர் ஃப்ளோ மாறிடுச்சுன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஏன்னா நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. நல்ல ஹியூஜ் பெரிய கேண்டல் தான். ஸோ அப் டு இது ஹை உடைக்கிற வரைக்கும் நம்மளால ஈஸியா டெசிஷன் எடுக்க முடியாது. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டான். இஃப் இன்கேஸ் நான் இங்க என்ன பார்க்குறேன்னா, இங்க ஒரு டிமாண்ட் பார்க்குறேன். ஸோ டிமாண்ட் நம்ம இப்போ ஒரு ப்ளூ கலர் கொடுத்துடலாம். ஸோ இங்க டிமாண்ட் பார்க்குறேன். இது வந்து ஒரு வேலிட் டிமாண்ட் அப்படின்னா இங்க ஒரு இம்பேலன்ஸும் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம். நான் லாஸ்ட் வீடியோல கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இம்பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு க்ளீன் மூவ். ஸோ இது வந்து எம்எஸ்எஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ராக்டல் ஹை சொல்றேன். ஸோ நான் என்ன மீன் பண்றேன்னா, இது வந்து ஒரு ஃப்ராக்டல் ஹை, இது ஃப்ராக்டல் லோ அண்ட் இந்த ஹையை இங்க பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. வித் ஹியூஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில். ஓகே. ஸோ இது இங்க எழுதியிருப்பேன். ஃபார்ம்ட் எம்எஸ்எஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் ரிவர்சல் ஆர் கண்டினியூஸ் ட்ரேட் வந்து பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நம்ம ஸ்ட்ராட்டஜில அது ஃபார்ம் ஆகுதா, ப்ளீஸ் ஆகுதான்றது பார்க்கணும். ஓகே. ஸோ லெட்ஸ் சி எப்படி மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சு. இங்க மார்க்கெட் வந்து எனக்கு இங்க ஒரு சிமெண்டட் கேண்டில் ஃபார்ம் ஆகி அப்புறம் மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா நம்ம இதை கேப்சர் பண்ணி பை போகலாம். ஓகே. பட் லெட்ஸ் சி. ஏன்னா இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷரா இருக்கு. பட் ஏன் பைக்கு போறேன் அப்படின்னா எனக்கு இங்க ஒரு வேலிட் செட்டப் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கு. பட் இது வேலிடா இல்லையான்றது நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி பிளேஸ் போகணும். ஓகே. ஓ லெட்ஸ் சி. ஓகே. மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்துருச்சு. பட் இது வந்து குட் சைன் இல்லை. ஓகே. ஸோ கேண்டில் வந்து ரீட் பண்ணணும். இங்க என்ன தெரியுது அப்படின்னா, இங்க வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இங்க மொமெண்டம் லாஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்து இங்க இருக்கிற இங்க இருந்து ஒரு புஷ் கொடுத்தான் இல்லையா? ஸோ இந்த புஷ் கொடுத்தாங்க இல்லையா? இந்த புஷ் கொடுத்த இடத்துல இங்க வந்து காசு இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து காசு வந்து லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த காசை வந்து எடுத்துட்டு தான் மார்க்கெட் போக வேண்டிய டைரக்ஷனுக்கு போவோம். ஓகே. பட் ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல டிமாண்ட் மார்க் பண்ணிருக்கோம். இந்த ரீடெஸ்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் ரீடெஸ்ட் வரப்போ நமக்கு வந்து ஸோ இங்க என்ன தெரியுதுன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. ஓகே. ஸோ இந்த டிமாண்டுக்கு வரப்போ எனக்கு என்ன தெரியும்னா, ஒரு டிமாண்ட் ப்ரெஷர் தெரியணும். அட்லீஸ்ட் வீக் நல்லா இப்படி ஹியூஜா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல வந்து டிமாண்ட் கொஞ்சம் வேலிட் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த கேண்டில்ல நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் பர்சனலா. ஸோ இது அடுத்த கேண்டில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ப்ரீவியஸ் கேண்டில்ல இன்னும் என்கல்ஃப் பண்ணல. ஓகே. ஸோ என்னது என்கல்ஃப் பண்ணல அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அட்லீஸ்ட் பிரேக் பண்ணாதான் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணானா நமக்கு வந்து ஓகே மார்க்கெட் பைக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்குன்றது வந்து டிசைட் பண்ணும். ஓகே லெட்ஸ் சி. ஓகே. ஸோ இப்போ வந்து இது வேலிட் டிமாண்ட் கிடையாது. ஸோ லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் வேலிட் இன்வேலிட் வந்து இல்லை எதனால இல்லைன்ட்டு. ஸோ இது வந்து டிமாண்ட் இல்லை. இப்போ இது வந்து ஸ்மார்ட் மணி ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்எம்டி. ஸோ இந்த இடத்துல ஸ்மார்ட் மணி ட்ராப் அப்படின்னு ஏன் போட்டேன்னா, ஸோ இதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு டிமாண்ட் மாதிரி தெரியுது. இங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா செல்லிங் அந்த ஒரு கேண்டிலே செல் முடிஞ்சிச்சு, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கிடைச்சிருக்கு இங்க. ஸோ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா மேலே வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இல்லை சம்வேர் இந்த இடத்துல எங்கேயாவது பை போவாங்க. ஸோ இங்க பை போவாங்க சில பேர். ஏன்னா இந்த கேண்டில் ஹியூஜா உடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த கேண்டில் உடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சில பேர் பை போவாங்க அண்ட் 2 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ட்ராப் ஜோன். ஸோ இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அண்ட் இங்க இருக்கிறதுமே இப்போ எம்எஸ்எஸ் வேலிட் இல்லை. ஏன்னா மார்க்கெட் போக வேண்டிய டைரக்ஷன்ல தான் கண்டினியூ போயிட்டு இருக்கு. ஓகே. ஜஸ்ட் ரீட்ரேஸ் பண்றாங்க. அண்ட் இது மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே.
இப்போ மார்க்கெட் செல்லிங் சைடு தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஓகே. ஸோ செல் சைடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். லெட்ஸ் சி. ஸோ இப்போ ஒரு க்ளீன் பிரேக். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இது லோ, இந்த லோவை இங்க பிரேக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இங்க எங்க சப்ளை இருக்கு அப்படின்னா, ஸோ சப்ளை வந்து இது ஒரு சப்ளை ஜோன். ஸோ இது வந்து ஒரு சப்ளை ஜோனா கன்சிடர் பண்ணலாம். லெட்ஸ் சி மார்க்கெட் இப்போ இன்கேஸ் மார்க்கெட் நல்லா போய் இங்க வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். பட் எப்படி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குதுன்னு தெரியாது. இப்போதைக்கு ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஸோ இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம நல்லா ப்ரிப்பேரா இருக்க முடியும். இந்த இடம் வந்துச்சுன்னா என்ன என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்மளால இங்க செல் போக முடியும். ஓகே. ஸோ அந்த விஷயம் தான். லெட்ஸ் சி. ஓகே. ஸோ நான் இங்க என்ன பார்க்குறேன் அப்படின்னா மார்க்கெட் நல்லா செல் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் ப்ரீவியஸாக நடந்த செல் கேண்டில் இது வந்து என்கல்ஃப் பண்ணி ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுக்குறது. ஓகே. ஸோ இந்த இடத்துல இருந்து இங்க போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹோல்டு இப்போ இருக்கு. லெட்ஸ் சி நம்ம இங்க இது வரைக்கும் போதா இல்ல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்றத வந்து ரீட் பண்ணும். ஸோ இது வந்து ப்ரீவியஸா வச்ச லோ அண்ட் இந்த லோ வரைக்குமாவது போகுதான்றதும் பார்க்கணும். ஓகே. ஸோ லெட்ஸ் சி என்ன ரியாக்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. ஓகே. ஓகே. பிரேக். ஸோ இப்போ இது பிரேக்கு அண்ட் சப்ளை இது கன்சிடர் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இங்க இங்க சப்ளை இருக்குன்னு பார்க்கணும். இப்போதைக்கு எனக்கு இங்க எங்கேயுமே சப்ளை தெரியல. ஸோ ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குன்றது ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். ரன் பண்ண விட்டு லெட்ஸ் சி. ஓகே. ஸோ வாட் ஐ சி ஹியர் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, கீழே வருது, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு அண்ட் இப்படி போய் கீழே பிரேக் வச்சிருக்கு அண்ட் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதை பிரேக் பண்ண முடியாம ஒரு வீக் மட்டும் விட்டு திரும்ப கீழே போய் வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரியுது அண்ட் இப்போ செகண்ட் கேண்டில் இது என்கல்ஃப் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ தட் ஒரு செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். பட் வைசர் சாய்ஸ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க இம்பேலன்ஸ் இருக்கு, இங்க இம்பேலன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ப்ராமிசிங்கா இருக்கான்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் கேண்டில். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லெட்ஸ் வெயிட். ஓகே. ஸோ அதான் ரீசன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராமிசிங்கா இல்லை. செல்லுக்கு இங்க ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்ப்போம். கம்ப்ளீட் ட்ராப். ஸோ இப்போ இது என்ன ஜோன், இது ஒரு சப்ளை ஜோன். இங்கேருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்லுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ இங்க ஒரு செல் போயிருப்பாங்க. இவ்வளோ பெரிய கேண்டில் பார்க்குறாங்க அப்படின்னா செல் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸா. வித்தவுட் கன்ஃபார்மிங் நெக்ஸ்ட் கேண்டில் கூட வெயிட் பண்ணாம கன்ஃபார்ம் பண்ணாம இங்க செல் என்ட்ரி போயிருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ட்ராப். ஸோ இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்மார்ட் மணி ட்ராப் ஜோனா மாறிடுச்சு. ஓகே. ஸோ நீங்க பார்த்துட்டே வாங்க எங்கெங்கெல்லாம் ட்ராப் ஜோன்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் மாட்டுவாங்க பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ தட் மார்க்கெட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எய்தர் இங்க ரீச் ஆகணும். ஓகே. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இங்க இம்பேலன்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்க ஒரு ஹியூஜ் இம்பேலன்ஸ் ஏரியா. ஸோ இம்பேலன்ஸ்னு சொல்றேன், ஹியூஜ் இம்பேலன்ஸ் ஏரியா. அட்லீஸ்ட் இந்த இம்பேலன்ஸ்ல ஒரு 50% வந்துச்சு அப்படின்னாலும் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இது வரைக்கும் வரணும். வரல அப்படின்ற பட்சத்துல எய்தர் இந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்மார்ட் மணி ட்ராப் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்க வந்து இங்க ஒரு பிரேக்கர் பிளாக்கும் மார்க் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ என்னென்ன பாசிபிள் ஏரியாஸ் இருக்கு, பாசிபிள் ஜோன்ஸ் இருக்கு மேல அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கணும் ப்ரீவியஸா. ஓகே. ஸோ இது வந்து பிரேக்கர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் என்ன இருக்கு, பிரேக்கர் பிளாக் கூட என்ன இருக்கு அப்படின்னா பிளஸ் எஃப்இஜி. ஓகே. ஸோ எஃப்இஜினா ஒன்றும் இல்லை, இம்பேலன்ஸ் தான். ஓகே. நான் அதை இங்கேயே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஜோன், இது ஒரு ப்ராப்பர் ஜோன், இது ஒரு ப்ராப்பர் ஜோன். ஓகே. ஸோ எந்த ஜோன்ல ரியாக்ஷன்ஸ் கிடைக்குதோ அந்த ஜோன்ல நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே. என்ட்ரி நமக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் செட் ஆச்சுன்னா ஓகே. லெட்ஸ் சி. நல்ல புல்லிஷ் கேண்டில்
அண்ட் இங்க என்ன தெரியுது? ஸோ இது என்னது? ஈக்குவலா இருக்கு ஹைஸ். ஸோ இது என்னன்னா லிக்விடிட்டி ஜோன். ஸோ இங்க இருக்க லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணிட்டானா, இங்க காசு இருக்கு, இந்த காசை இந்த கேண்டில்ல எடுத்து, ஓகே. ஸோ இதை பிரேக் பண்ணாதுன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் இங்க செல் போயிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த செல் ஃபால் பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ மார்க்கெட் செல் ஆயிருக்கு, இது ரீட்ரேஸ்மெண்ட். இந்த இடத்துல செல் பிளேஸ் பண்ணவங்க இப்போ காலி. ஓகே. ஸோ லெட்ஸ் சி வேற எப்படி போகுது ரியாக்ஷன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடம் இன்னும் ரீச் ஆகல. ஓகே. ஸோ நம்ம ஜோன் வரைஞ்சதுக்கு ரீசன் என்னன்னா, இங்க ப்ராப்பர் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இது எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். இங்க இன்னும் ஈவன் இது டச் பண்ணல, பட் டச் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சில சைன்ஸ் கிடைக்குது இங்க. ஓகே. ஸோ பாசிட்டிவ் சைன்ஸ் கிடைக்குது. ஸோ இது கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஓகே. நம்மளோட ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடி ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு சைன், குட் சைன். ஸோ லெட்ஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு வந்து என்கல்ஃப், அதாவது சிமெண்டட் கேண்டில் கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ அப்போ இங்க ஸோ ப்ராப்பராக வச்சுக்கலாம். ஸோ இன்னும் ப்ராப்பராக டச் ஆகலை. லெட்ஸ் சி. ஒரு கீழே சிமெண்டட் கேண்டில் கிடைச்சிருச்சு. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஜோன் ரீச் ஆகுதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னால் இந்த இடத்துல ட்ரேட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ஒழுங்காக ப்ளேஸ் பண்ண முடியாது. 25 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். ஓகே. ஸோ 25 பாயிண்ட்ஸ் இங்கே வரைக்கும் வருது. பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த ஜோன் இன்னும் டச் ஆகலை இல்லையா? ஸோ நம்ம இன்னும் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்போம். அவசரப்பட வேணாம்னு தோணுது. லெட்ஸ் சி. ஓகே. ஸோ க்ளீன் செல்லிங் ப்ரெஷர் அண்ட் கீழே இருக்கான். ஓகே. ஸோ இப்போ என்ன இன்னொரு விஷயம் செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் எப்பயுமே கேன் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இம்பேலன்ஸ் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ மார்க்கெட் எகெயின் ஒரு 50% லைன். ஓகே. ஸோ லெட்ஸ் சி. இந்த ஜோன்ல இப்போ ரியாக்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சிமெண்டட் கேண்டில் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே. எனக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா, சிமெண்டட் கேண்டில் இன்னும் கிடைக்கல. பட் இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மொமெண்டம் லாஸ் இருக்கு. ஓகே. ஸோ மொமெண்டம் லாஸ் அப்படின்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு செல் ஆகுறப்போ சரன்னு கீழே வந்து, ஓகே. அண்ட் பை ஆகுறப்போ என்ன இருக்குன்னா சரன்னு பை ஆயிருக்கு. பட் இந்த ஜோன் கிட்ட வர்றப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஜோனுக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் டிசிஷன் எடுத்துட்டு இருக்கு இந்த இடத்துல. செல்லர்ஸ் தான் மேஜரா இருக்காங்கன்ற சைன்ஸும் எனக்கு இங்க கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை ரீட் பண்ணும். செல்லர்ஸ் இங்க இருக்காங்க. பட் நம்மளோட என்ட்ரி பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, இங்க இங்க லாஸ்ட் பாயிண்டே தான். என்ட்ரி பிளேஸ்ட் அட் சிமெண்டட் கேண்டில் வித் 25 பாயிண்ட்ஸ் இஸ் செல் அண்ட் 50 பாயிண்ட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே. ஸோ இது எல்லாமே நடந்துருச்சு. ஐடென்டிஃபை ஆர்டர் ஃப்ளோ கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு எம்எஸ்எஸ் ஃபார்ம் ஆகல. ஸோ இந்த பாயிண்ட் விட்டுறலாம். அண்ட் ரியாக்டட் அட் டிமாண்ட் ஆர் சப்ளை அண்ட் இந்த ஜோன்ல ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் த டிமாண்ட் சப்ளை ஐஎஃப்ஜி ஆர் எஃப்இஜி ஆர் பிபிஜி. பிபி ஜோன் தான் இந்த பிரேக்கட் பிளாக் ஜோன்ஸ். ஸோ அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ என்ட்ரிக்கு வந்து நமக்கு சிமெண்டட் கேண்டில் கிடைக்கல. லெட்ஸ் வெயிட். ஓகே. வாட் ஐ சி ஹியர் ஸ்டில் வந்து மொமெண்டம் லாஸ். இங்க இன்னும் சிமெண்டட் கேண்டில் கிடைக்கல. ஓகே. லெட்ஸ் சி. இப்போ ஓகே மார்க்கெட் இந்த ஜோனுக்கு இன்னும் போர் ஆகும்ல, எவ்வளவு தூரம் போவான்னு தெரியல. பட் லெட்ஸ் சி. ஸோ இது ப்ரீவியஸா இருக்க ஹை அண்ட் இன்னும் இந்த இந்த வீக் இன்னும் கலெக்ட் பண்ணல. ஸோ இன்னும் ஒரு வீக் விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாப்போம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா க்ளீனா, ஸோ இந்த வீக்ல இருக்க காசு இருக்கு இல்லையா? ஸோ இந்த வீக்ல இருக்க காசு இப்போ இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இங்க இருக்கிற காசை இங்க எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இதை வந்து ஸ்வீப்னு கூட சொல்லலாம். ஸ்வீப்னு எப்போ டிசைட் பண்ணுங்க. நீங்க இவ்வளோ ஏர்லியா டிசைட் பண்ண வேண்டாம். இங்க எனக்கு கிளியரா தெரியுது. இதுக்கு மேலேயும் திரும்ப ஒரு வீக் விட்டு கூட கம்ப்ளீட்டா எடுக்கலாம். ஓகே. பட் இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு சிமெண்டட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டிலும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்வீப் கேண்டில் தான். ஸோ இதுவுமே விக் மட்டும் தான் விடுது எனக்கு இங்க. அண்ட் இது ஒரு சிமெண்டட் கேண்டில் தான். பட் நமக்கு வந்து இந்த இடத்துலயே கூட என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் நம்மளால.
ஸோ 11 பாயிண்ட்ஸ் இங்கே வச்சா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஜோனுக்கு 24.90. ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் சேஃபர் ஜோன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஜோனையும் கவர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே டாப்ல இருக்க சப்ளை ஜோன் மார்க் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அந்த சப்ளை ஜோனுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 50% மேலே இது வந்து 50%. ஓகே. ஸோ இந்த 50%க்கு மேலே ஒரு பஃபர் வச்சு ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுது என்னால். ஸோ இது கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சதுனாலுமே நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் தான் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இங்கே வந்து எனக்கு இந்த ஜோனில் கரெக்டாக வந்து மொமெண்டம் லாஸ் ஆயிருக்கு வித் ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர். ஸோ இப்போ இது வந்து ஒரு சிமெண்டட் கேண்டிலாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலை விட இந்த கேண்டில் வந்து சிமெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது என்கல்ஃப் பண்ணியிருக்கு ப்ரீவியஸ் கேண்டில். ஓகே. என்கல்ஃப் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு 50 பாயிண்ட்ஸ் வரணும் கீழே. ஸோ 50 பாயிண்ட்ஸ் எங்கே வருது அப்படின்னா ஓகே, லெட்ஸ் டார்கெட் 50 பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ நமக்கு இங்கே ரீச் ஆகும். ஸோ லெட்ஸ் சி ஃபர்ஸ்ட் இந்த லோ பிரேக் ஆகணும். ஸோ கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லோ இந்த ஹியூஜ் பெரிய லோவும் பிரேக் பண்ணிச்சு. ஓகே. ஸோ ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ 75. ஓகே. செல் என்ட்ரி. லெட்ஸ் சி. குட் சைட். ஸோ இதுதான் மெயினாக பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த கேண்டில் விட்டிருந்தா கூட நம்மளால இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுத்திருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா பெரிய என்கல்ஃபிங் கேண்டில், கரெக்டா? ஸோ இந்த பெரிய என்கல்ஃபிங் கேண்டில் நமக்கு என்ட்ரி எடுத்தோம்னா இன்னும் ஸ்டாப் லாஸ் பெருசாக வைக்கிற மாதிரி இருக்கும். மேபி இந்த ஜோன் வரைக்கும் தான் அப்புறம் கவர் பண்ணியிருக்க முடியும். ஸோ நம்ம ட்ரேட் எடுத்த என்ட்ரி வந்து ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட். ஸோ லெட் சி நமக்கு வந்து இங்க இருக்கிற லோ இருக்கு இல்லையா, இது பிரேக் பண்ணா கிளீனா வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டிலோட பார்க்கலாம். க்ளீன் பிரேக். ஸோ இதை இப்படி வச்சுப்போம். இப்போ வந்து இன்னும் ப்ராமிசிங்காக இருக்கு எனக்கு. ஸோ மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணலாம், க்ளீனாக ஹோல்ட் பண்ணலாம் இது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல செல்லிங் ப்ரெஷர் இந்த ஜோனில் கிடைக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட். மார்க்கெட் ஓகே. ஸோ நல்ல மூமெண்ட். சி. ஓகே. ஸோ டார்கெட்டையும் தாண்டி ரீச் ஆகிருக்கு மார்க்கெட். ஸ்டில் புல்லிஷ் கேண்டில், சாரி சாரி, நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் தான் இது. ஓகே. ஃபுல் ப்ரெஷர் இருக்கு. அண்ட் நம்ம இப்போ என்ன கேட்டால் எய்தர் க்ளோஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதுவுமே எனக்கு வந்து ஒரு செல்லிங் கேண்டில் தான். லெட்ஸ் வேற பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட். ஓகே, டன், ஐம் டன். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் நமக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் பொசிஷன் கிடைக்கும். ஏன் அப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இங்கே இம்பேலன்ஸ் இருக்குது, இங்கே இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த இந்த கேண்டில் ஓவர் கேண்டில் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அப்புறம் தான் கீழே ஃபால் ஆகும். ஓகே. ஸோ இந்த இந்த ஃபாலே நமக்கு வந்து ஹியூஜ் தான். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 73 பாயிண்ட்ஸ் கிட்ட குடிச்சிருக்கோம். தட்ஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா இந்த மொமெண்டம் நீங்கள் இன்னும் ட்ரேட் எடுக்க டைம் விட விட இன்னும் ப்ரீமியம் வந்து கரைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் எப்பயுமே பெட்டர் 50 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ செகண்ட் என்ட்ரி எடுக்கிறது வந்து வயசு சார்ஜ். ஓகே. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பொசிஷன் இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேடு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் வெயிட். ஸோ இப்போ செகண்ட் ட்ரேடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னுமே மார்க்கெட் கீழே போகுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியுதுன்னா அப்படியே வர 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 பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, மொமெண்டம் இங்கே எப்படி கம்மியாச்சோ அதே மாதிரி இங்கேயும் கம்மியாகுது. இப்போ இஃப் இன் கேஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி, சாரி இது இப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து பிஓஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எது பிஓஎஸ் மார்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நான் இந்த இடத்துல மார்க் பண்ணல, டினோட் பண்ணல. பட் ப்ரீவியஸ் லோ இங்கே உடச்சினால இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ லெட்ஸ் சி நம்ம இது மார்க்கெட் வந்து இங்கே இருக்க இம்பேலன்சஸ் வந்து கலெக்ட் பண்ணுதான்ட்டு. ஸோ இப்போ இந்த ஜோனில் எங்கே வந்து சப்ளை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எங்கே அப்படின்னா ஆக்சுவலாக இது, பட் இங்கேயுமே ஒரு ஹியூஜ் இம்பேலன்ஸ் இருக்கனால
வில் கன்சிடர் திஸ் ஒன். ஓகே, ஸோ எதனால இம்பேலன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இம்பேலன்ஸ். ஓகே, ஸோ அண்ட் இங்கே இருக்கிறதுமே ஒரு இம்பேலன்ஸ் இந்த கேண்டலில். லெட்ஸ் எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஓகே, மார்க்கெட் இன்னும் இந்த ஹை பிரேக் பண்ணலை. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டில் இந்த ஹை பிரேக் பண்ண முடியாமல் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. லெட்ஸ் சி. ஓகே, ஸோ இப்போ வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் போகலாம். இங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் சி எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன தெரியுது அப்படின்னா அப்படியே போக 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 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொமெண்டம் லாஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ எதனாலன்ற ரீசனும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும், பார்க்கணும் எதனால, இது ஏதாவது ஜோனா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எப்படி மார்க்கெட் ஒரு பிரேக்கர் பிளாக், இந்த பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த பிரேக்கர் பிளாக்ல வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுத்துச்சோ அதே மாதிரி எனக்கு இங்கே இதுவுமே வந்து ஒரு பிரேக்கர் பிளாக். ஓகே, ஸோ இங்கேயுமே என்ன இருக்கு, ப்ளஸ் எஃப்இஜி ஸ்கேண்டல் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஜோனை மார்க் பண்ணி போவீங்க அண்ட் இந்த லைன் வந்து இங்கே இருக்கட்டும். ஸோ இதுதான் அந்த பிரேக்கர் பிளாக். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சிமெண்டட் கேண்டில் கிடைச்சிச்சு அப்படின்னா மேபி இது வந்து ரிஸ்க் ட்ரேடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேன், இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கலாம். ஓகே, ஹியூஜ் கேண்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் லெட்ஸ் ட்ரை. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வச்சேன்னா எனக்கு 28 பாயிண்ட்ஸ் கிட்ட வைக்கணும், இந்த ஜோனுக்கு மேலே வைக்கணும். ஸோ இந்த பொசிஷனை கன்சிடர் பண்ண முடியாது அஸ் பர் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி எடுத்தாச்சு. லெட்ஸ் சி வேறு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. மார்க்கெட் என்ன பண்ணுறான்? ஸோ இப்போ இது இதுவுமே வந்து ஒரு வேலிட் ஜோன் தான் இன்னும், பட் ஸ்டில் லெட்ஸ் சி. ஸோ இந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் வருதா அப்படின்ட்டு. ஓகே, சிமெண்டட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு கீழே. ஸோ இந்த ஜோனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா கீழே ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். பாயிண்ட்ஸ் எங்கே வைக்க முடியுது? ஓகே, ஸோ க்ளீனாக என்னால் ஒரு 24 பாயிண்ட், எப்பயுமே ஒரு 24.95 இந்த ரேஞ்சில் கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக 25 வைக்க வேணும். ஓகே, ஸோ ஒரு பஃபர் இருக்கட்டும், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அது. ஸோ இங்கே ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் 50 பாயிண்ட்ஸ். ஸோ 50 பாயிண்ட்ஸ் எனக்கு இந்த வாட்டி தருமான்னு தெரியல. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஹியூஜ் ஃபால் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இது வரைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா ஒரு 29.15 வந்து 30 பாயிண்ட்ஸ் வச்சுப்போம். ஓகே, 30 பாயிண்ட்ஸ் வச்சுப்போம். அண்ட் லெட்ஸ் சி மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன்ஸ் பொறுத்து நம்ம 50 பாயிண்ட்ஸ் போடலாமா வேணாமா வந்து டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து அகெயின் ஒரு செல் என்ட்ரி பிளேஸ் பண்ணுறோம் இங்கே. அண்ட் லெட்ஸ் ட்ரை. ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணுறான்னா ஸ்டில் இந்த ஜோனில் தான் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு குட் சைன். ஏன் இந்த குட் சைன் அப்படின்னா இங்கே இருக்கிற லோ இங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது அண்ட் இது ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் நான் இந்த ட்ரேட் என்ன பண்ணுவேன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, ஸோ இன்னைக்கு லாஸ்ல புக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பிரேக் கிடச்சிருச்சு இல்லையா, ஒரு பிரேக் கிடச்சிருச்சு அப்படின்னாலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸை கம்மி பண்ணிட்டே வருவேன். லைக் 25 பாயிண்ட்ஸ்னா எக்ஸாக்டாக 25 பாயிண்ட்ஸ் வைக்காம, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். ஸோ 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி இப்போ டி ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, பட் லெட்ஸ் வெயிட். டேக் பண்ணுமான்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து குட் சைன் கிடையாது. லெட்ஸ் சி. ஸ்டில் இந்த ஜோன் இருக்கு, இந்த ஜோனையும் பிரேக் பண்றானா அப்படிங்கறத செக் பண்ணும். ஓகே, ஓகே, பட் ஸ்டில் நம்ம இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. எய்தர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும் இல்லை ப்ராஃபிட் ஹிட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் பேஷண்டாக வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே என்ன நடக்குது
ஸோ இங்க என்ன நடக்குது அப்டின்னா, மார்க்கெட் கம்ப்ளீட்டா என்ன ஆகுதுன்னா, ஒரு வாலடைல் ஆகுது. மார்க்கெட் வந்து புல்லிஷ் கேண்டிலும் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, செல் கேண்டிலும் இருக்கு. அண்ட் ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு. ஒரு ரேஞ்ச்குள்ளவே இப்படி சுத்திட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்கு இல்லையா? ஸோ மார்க்கெட் எந்த சைடு எய்தர் இந்த மாரி காமிச்சுட்டு கூட ஒரு சைடு பிரேக் ஆயி கீழ வரும். இல்லையா மேலயும் போகும். ஓகே. ஸோ அது கம்ப்ளீட்டா நம்மளால சொல்ல முடியாது. பட் பேஷண்டா வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ எப்படி ஏன்னா இப்ப நம்ம ஸ்டாப் லாஸ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்க் தான். லெட்ஸ் சி ஒரு நல்ல ரியாக்ஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் என்ன எனக்கு தெரியுதுன்னா, ஸோ இங்க ஒரு பையிங் பிரஷர் அண்ட் அகெயின் இங்க ஒரு பையிங் பிரஷர். பட் என்ன ஆயிருக்குன்னா, எய்தர் நீங்க இப்போ க்ளோஸ் பண்ணலாம் பொசிஷன. ஏன்னா எனக்கு என்ன சொல்றது? ஸோ இந்த இடம் வந்திருக்கு. பட் ஸ்டில் எனக்கு இந்த மாரி விக்ஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் ஆ கன்ஃப்யூசிங்கா இருக்கு. ஓகே. ஸோ வெதர் ஹோல்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ட்டு. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, கம்ப்ளீட்டா எக்ஸிட் பண்ணாம, ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ இந்த ஹைக்கு எடுத்துட்டு வந்து வச்சிரலாம். ஓகே. ஸோ இப்போ 16 பாயிண்ட்ஸ்க்கு மாத்திட்டேன். இந்த இடம் வந்துச்சுனாலே நமக்கு இப்போ ஆ எஸ்எல் ஹிட் ஆயிட்டு வெளில வந்துரும். ஸோ ஓகே. பட் ஸ்டில் வி ஆர் ஹோல்டிங் ஆர் பொசிஷன் இங்க. எப்படி போகுதுன்றது பார்ப்போம். கிளீன். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டாப் லாஸ இங்க எடுத்துட்டு வந்துருவோம். அதாவது இந்த ஹைக். ஓகே. ஸோ இந்த ஹைக் எடுத்துட்டு வந்துரலாம். அண்ட் லெட்ஸ் சி. ஏன்னா இங்க ஒரு பிரேக், இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்னும் எனக்கு ப்ராமிசிங் ஆயிடுச்சு. ஸோ என்னால ஹோல்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. லெட்ஸ் சி எப்படி. ஓகே. கிளீன் பிரேக். ஸோ கிளீன் பிரேக். ஸோ we are out. So 630 rupees loss, but it's a good loss என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அது வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம இந்த ட்ரேட as soon as நம்ம இங்க ஹிட் ஆன உடனே வந்து உங்களுக்கு ட்ரேட் ஸ்டாப் ஆயிடும். பட் இங்க வந்து நமக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேனுவலா. ஸோ ஐ எம் எக்ஸிட்டிங் திஸ் பொசிஷன். பட் எப்படி ரியாக்ஷன்ஸ் போகுதுன்றதை நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகே. நம்ம மிஸ்டேக் என்னன்றதை அப்போ கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்டில் எனக்கு என்ன தெரியுது, இந்த ஜோன் இன்னும் பிரீச் பண்ணல. இந்த ஜோன் பிரீச் பண்ணாம தான் இன்னும் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ராப் கேண்டலா கூட இருக்கலாம். லெட்ஸ் சி. ஓகே. ஸோ ஸ்டில் இங்க என்ன தெரியுதுன்னா, ஒரு திரும்ப ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ள கேன். ஓகே. ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்றதா. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு இப்படி கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்க மார்க்கெட்ல ஹோல்ட் பண்றது இட்ஸ் நாட் அ வைசர் சாய்ஸ். ஓகே. ஸோ டைமிங்குமே மேட்ரு. ஸோ டைமே வந்து கொஞ்சம் பார்த்து என்டர் பண்ணணும். நீங்க ரொம்ப ஆஃப்டர் 2:30க்குலாம் இந்த மாதிரி செட்டப் கிடைச்சதுனாலும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே. பெட்டர் அவாய்ட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். லெட்ஸ் சி. பட் மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குதுன்றத குயிக்காக பார்த்தலாம். ஓகே. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஸோ டார்கெட் ஹிட்டு. ஸோ நம்ம பழையபடி இங்கே ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா சேஃபாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு. இங்க இருந்தே. ஸோ இங்க இருந்தே மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, இந்த ரேஞ்ச்குள்ளவே சுத்திட்டே இருந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதுவரைக்கும் பொசிஷன் ஹோல்ட் பண்றது வந்து சேஃபர் ஆப்ஷன் இல்ல. ஓகே. ஸோ அதுக்கு பெட்டர் என்ன பண்ணலாம்னா, ட்ரேடு கொஞ்சம் இந்த இடத்துலயே ப்ராஃபிட் வரப்போ எக்ஸிட் ஆகுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஆ அதான் வைஸர் ஆப்ஷனாவும் இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு குட் ப்ராஃபிட் தான். அண்ட் எப்பயுமே இது ஒரு ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு ட்ரேடு பாசிட்டிவா வந்துருச்சு. ட்ரேட் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த மணிய வந்து ஹோல்ட் கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு தனி ஸ்கில்லு. ஏன்னா நம்ம எடுத்த காச அப்படியே விட்டுட்டு வந்துடக்கூடாது. அது வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப ஒரு பேடான டேவா மாறிடும். இன்னைக்கு என்டையர் டேவே வந்து பேடா மாறிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லாஸஸ நெக்ஸ்ட் ட்ரேட்ல கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாரி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ கிவ் அன் எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் வந்து ஒர்க்கும் ஆகலாம், ஒர்க் ஆகாமயும் போகலாம். இங்க ஆஸ் பர் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நம்ம எடுத்த ஜோன்ஸ் இது எல்லாமே கரெக்ட். ஓகே. ஸோ இந்த ஜோனுமே கரெக்டான ஜோன் தான். இங்க மார்க் பண்ண ஜோனுமே கரெக்டான ஜோன் தான். ஸோ நம்ம இனிஷியலா வந்து ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல வச்சதுமே கரெக்ட் தான். எல்லாமே ப்ராப்பர் தான். பட்
கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டை எக்ஸிட் ஆகுறது வந்து சேஃபர் ஆப்ஷன் நிஃப்டி 50ல. ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு நிஃப்டி 50 ஆல்ரெடி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ காசை வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து காசு ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிச்சிடும். தட்ஸ் நாட் a குட் சைன். ஸோ இட்ஸ் பெட்டர் டு க்ளோஸ் த ட்ரேட் அண்ட் எப்போல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குறது தான் வந்து வைஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஸோ லெட்ஸ் சி. தேங்க்யூ.